ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ராகி குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ராகி ஃப்ளோர் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். மாவு வந்து நான் அழுத்தி எடுக்கலை, அதனால் 300 கிராம் இருக்கும் அது. அதே மாதிரி கோதுமை மாவு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி ஜாகரி இல்லை சுகர் சேர்த்து செய்ய போகிறதில்ல, டேட் பவுட்ரு தான் சேர்த்து செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி சுகரு ஜாகரிலாம் சேர்த்து செய்ய போகிறதில்ல, டேட்ஸ் பவுட்ரு தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதில் வந்து நான் 250 கிராம் அளவுக்கு டேட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். மாவு வந்து இது ஒரு 300 கிராம், இது ஒரு 100 கிராம், 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நான் மைல்டாக தான் ஸ்வீட் சேர்த்துருக்கேன். 250 கிராம் அளவுக்கு டேட் பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், அப்புறம் சால்ட்டு. இது கூட அன்சால்டட் பட்டர் வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 பார் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்க அளவுக்கு பார்த்துக்கோங்க. முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுருங்க. இப்போ குக்கீ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு எடுத்து வச்சிருந்த பட்டரை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டரை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பீட்டரில் விஸ்க் வச்சு நீங்கள் வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. லோ ஸ்பீட்லேயே அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ஜாகரி பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை பீட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட எடுத்து வச்சிருந்தா மாவு பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ராகி மாவு சலிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து சலிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சாலே எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் அழுத்தியும் பிசையக்கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து குக்கீஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து இந்த மாதிரி நான் திரட்டிட்டு, என்கிட்ட குக்கி கட்டர் இருந்தது, அதனால் இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேக்கு நம்ம மாற்றிக்கலாம். அப்படியே பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை 180 டிகிரி ப்ரீஹீட்டட் அவனில் வச்சுட்டேன், பேக் ஆகட்டும். பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.